இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்தில் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தை ஒன்றை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவாயில் அரசு பேருந்து தற்காலிக பேருந்து மற்றும் நடத்துனர்கள் 50க்கு மேற்பட்டவர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்துவதோடு குறிப்பாக சொல்ல கோரிக்கைன்னா தற்காலிக ஓட்டுநராக பணிபுரிந்தவர்களை நிரந்தரமாக பணியாளர்களை மாற்ற வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தி தான் தற்போது அந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு 1000க்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆனால் தற்போது ஒரு 50க்கு மேற்பட்டவர் மட்டும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கோரிக்கை என்றால் கடந்த மாதம் அரசு ஒரு ஆணையை வெளியிட்டுள்ளது. அதில் அது ஒரு அதாவது நடத்துனர் லைசன்ஸும் அதே பேர் ஓட்டுநர் லைசன்ஸும் பெற்றவர்களை தற்போது பணியில் எடுப்ப போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் என்னவென்றால் தனித்தனியாக லைசன்ஸ் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களை பணியில் அமர்த்த வேண்டும். அப்படி அமர்த்தினால் எங்களை போன்றவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். எனவே எங்களை போன்றவர்களை நிரந்தர பணியாளர்கள் அமர்த்த பின் அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.